தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இன்று இந்த நாளிலே நாங்கள் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதே. கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். எனக்காகவும் உங்களுக்காகவும் உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்த கிறிஸ்து கலிலேயாவுக்கு சென்றார். தன்னுடைய பணித்தளமாகிய கலிலேயாவுக்கு சென்றார். இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது உயிர்த்த கிறிஸ்து எங்கே உயிர்த்தெழுந்திருக்கின்றார்? கலிலேயாவாகிய குட்டித்திருச்சபையாகிய குடும்பங்களிலே உயிர்த்தெழுந்திருக்கின்றார். ஒரு குழந்தை பிறந்து அது முதிர்ச்சியடையும் வரையும் இறைவனை பற்றி அறிவதும் இறைவனை பற்றிய செயற்பாடுகளில் ஈடுபடுவதும் குடும்பத்தில் தான். சப வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் முதிர்ச்சி பெற்று வளர்வது குடும்பத்தில் தான். ஆகவே இறைவன் அந்த குடும்பத்திலே முழுமுதல் பொருளாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் ஒரு குழந்தையை உருவாக்கி கொள்ளுகின்றார். ஆகவேதான் கிறிஸ்து கலிலேயாவாகிய குட்டித் திருச்சபை ஆகிய குடும்பங்களிலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கின்றார். அன்பின் வடிவில், அமைதியின் வடிவில், ஆறுதலின் வடிவில், நிம்மதியின் வடிவில், ஒற்றுமையின் வடிவில், மகிழ்ச்சியின் வடிவில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கின்றார். வேறு எங்கேயும் நாங்கள் கிறிஸ்துவை தேட முடியாது. உயிர்த்த கிறிஸ்து எங்களோடு கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உயிர்த்த கிறிஸ்து எங்களோடு வாழும் கடவுளாக இன்றும் வென்றும் எப்பொழுதும் எங்களோடு பயணிப்பவராக எங்களுடைய குட்டி திருச்சபையாய் குடும்பங்களிலே உயிர்த்தெழுந்து உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கையிலே நாங்கள் வளர்ச்சி பெற்றவர்களாக, இந்த நம்பிக்கையுடைய வாழ்க்கையை வாழ்பவர்களாக நாங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து சீடர்கள் மத்தியிலே தோன்றுகின்ற பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா. அமைதி உங்களுக்கு உரித்தாகட்டும். ஆண்டவராகிய கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தூய ஆவியை எங்களுக்கு தருகின்றார், மன்னிப்பை தருகின்றார், அமைதியை எங்களுக்கு தருகின்றார். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் உயிர்த்த கிறிஸ்துவோடு பயணிக்கின்றோம் என்ற அந்த உணர்வுகளோடு, உயிர்த்த கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்கின்றோம் என்ற உணர்வுகளோடு நாங்கள் உயிர்த்த கிறிஸ்துவோடு பயணமாகின்ற பொழுது தூய ஆவியானவருடைய சக்தியிலும் வல்லமையிலும் நாங்கள் வாழ்பவர்களாக, மன்னிப்போடு நாங்கள் வாழ்பவர்களாக, அமைதியை எடுத்துச் செல்லும், எடுத்துக் கொடுக்கும், அமைதியோடு வாழ வைக்கும் உள்ளங்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள உயிர்த்த கிறிஸ்து எங்களை உருமாற்றிக் கொள்ளுகின்றார். ஆகவேதான் துணிவோடு செயற்படுவோம், மன உறுதியோடு நாங்கள் வாழுவோம். தூய பவுலடிகளார் அழகாக சொல்வார், எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இன்று கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் உயிர்த்தெழுந்திருக்கின்றார். எனக்கு உறுதியூட்டும் உயிர்த்த கிறிஸ்துவினால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு, இறை அன்பு நிறைந்த வாழ்க்கையோடு, இறை உறவு நிறைந்த வாழ்க்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை உயிர்த்த கிறிஸ்துவோடு நாங்கள் தொடர ஆயத்தமாக வேண்டும். ஆகவேதான் கிறிஸ்து என்னிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தூய பவுலடிகளார் சொல்கிறார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. உயிர்த்த கிறிஸ்து எப்பொழுதுமே என்னில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே உயிர்த்த கிறிஸ்து எங்கேயும் சென்று விடவில்லை. என்னோடு வாழும் கடவுளாக, என்னை திடப்படுத்தும் கடவுளாக, என்னை உறுதிப்படுத்தும் கடவுளாக, என்னை வழிநடத்தும் கடவுளாக என்னோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மன உறுதியோடும் இந்த நம்பிக்கையோடும் இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். உயிர்த்த கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும். ஒவ்வொரு குட்டி திருச்சபை ஆகிய கலிலேயாகிய குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் அமைதியை கொடுக்கின்றார், ஆறுதலை கொடுக்கின்றார், நிம்மதியை கொடுக்கின்றார், மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக தூய ஆவியையும் மன்னிப்பையும் கொடுத்து எங்களை அழகுள்ள அர்த்தமுள்ள குடும்பங்களாக எங்களை மாற்றுகின்றார். ஆகவேதான் உயிர்த்த கிறிஸ்துவோடு நாங்கள் பயணமாகி அவருடைய அருளிலும் ஆசீரிலும் பாதுகாப்பிலும் வழிநடத்திலும் வாழ
இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் மகிழ்ச்சியோடு உறுதியோடு நாங்கள் நம்பிக்கையோடு அன்போடு நாங்கள் உள் நுழைவோம். அன்னை மரி மூலமாக நாங்கள் உயிர்த்த கிறிஸ்துவோடு பயணமாகுவோம். உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த கிறிஸ்துவனுடைய பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.